Hello and welcome to one and only Prabha. வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியாவில் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பவுடர், சவுத் இந்தியா மட்டும் இல்லை, இப்போல்லாம் எல்லாருமே நார்த் இந்தியாவிலே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற முக்கியமான ஒரு ஐட்டம் சாம்பார். அந்த சாம்பாருக்கு எப்படி சாம்பார் பவுடர் பண்ணோம், வீட்லேயே எப்படி பண்ணோம், கடையில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடையில் அது காஸ்ட்லி, செகண்ட் இஸ் அதில் கண்டிப்பாக கெமிக்கல்ஸும் மசாலாவும் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணி வீட்லேயே எப்படி சாம்பார் பொடி திரிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் அம்மா காமிப்பாங்க. ஹாய்மா. ஹாய். இப்போ சாம்பார் பொடி எப்படி திரிக்கிறது? சாம்பார் பொடி அப்படின்னு சொன்னாலும் மெயினாக வேணுங்கிறது தனியா. தனியானா கொத்தம்பால் சொல்லுவாங்க கேரளாவில், தனியா அது வேணுங்கிறது 250 இல்லை 1/2 கிலோ வேணும். நான் போடுறேன். 100, 300, 400, 500. இது 1/2 கிலோ தனியா. 1/2 கிலோ தனியாவுக்கு வேணுங்கிறது 250 கிராம் மிளகாப்பழம். அதுக்கு மேலே படம் கொஞ்சம் காரமாக சாப்பிடு, காரம் விரும்ப வேணால் 300 கிராம் போட்டுக்கோ. இது 250 கிராம் வர மிளகா, இது 250 கிராம். அடுத்தது வேணுங்கிறதா பெருங்காயம் ஒரு கட்டி போட்டுருக்கேன். பெருங்காயம், ஸோ கட்டி பெருங்காயம் கிடைக்குமா இல்லை பவுடர் பெருங்காயம் தான் யூஸ்வலாக கிடைக்கும்? கிடைக்கும், கட் பண்ணி போடலாம். கட்டி பெருங்காயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பவுடரும் போட்டு. ஸோ அதுதான் காம்பவுண்டட் அசஃபோட்டிடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது கொஞ்சம் இந்த மாதிரி எரிஞ்சியில் கிடைக்கிறது. ஓகே, அதை உடைச்சிட்டு அதான் இதை உடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம். அதுக்கு அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு அப்படிங்கிறது 200 கிராம் போடும். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் கூழாக்கணும் சாம்பாரை, அதனால நான் 250 கிராம். இது 100 கிராம் கிண்ணம். இந்த 100 கிராம் 200 கிராம் கடலைப்பருப்பு, சென்னா டால், ஃப்ரைட் கிராம். ஓகே. அதுக்கு அடுத்தது துவரம்பருப்பு. இது 250 போடலாம். இது நம்ம சாம்பார் பருப்பு வைப்போம். 250 கிராம் தான். 100 துவர் டால். ஓகே, துவர் டால் இந்த 200, 250. அப்புறம் போட வேண்டியது மஞ்சள். ஸோ 250 கிராம்ஸ் துவர் டால், 500 கிராம்ஸ் தனியா பவுடர், தனியா விதை, தனியா, அப்புறம் மிளகாப்பழம், சில்லி 250 கிராம்ஸ். ஓகே. இப்போ 3 மஞ்சள் போடுறேன். உங்களுக்கு வேணால் 4 5 போடுவோம். ஏன்னா நம்ம பருப்புலேயே மஞ்சள் பொடி போடுவோம், சாம்பாரில் புளியில் காயகம் மஞ்சள் போடுவோம். அதனால நான் 3 மஞ்சள். அடுத்தது வெந்தயம். வெந்தயம் 100 கிராம். ஓகே, வெந்தயம் 100 கிராம். மேத்தி சீட்ஸ் 100 கிராம்ஸ். நல்ல மிளகு பிடிக்கிறவா கொஞ்சம் ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். நல்ல மிளகு வாசனை பிடிக்குமா? நிறைய பேர் சாம்பார் நல்ல வாசனை பிடிக்காது, நல்ல வெத்த மிளகு தான் பிடிக்கும் நல்ல மிளகு வாசனை. நான் போடலை, உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் 4 பார்த்து நல்ல மிளகும் போட்டுக்கலாம். ஓகே. இதை நல்ல வெயிலில் வச்சுட்டு மிஷினில் திரிக்கணும். மிக்சியில் திரிச்சோம்னா கரகரன்னு இருக்கும். ஸோ சாம்பார் கட்டியாகாது, ரசம் மாதிரி ஆகிடும். ஒரு பெட்டர் பக்கத்துலேயும் மிஷின் இருந்ததுன்னா மிஷினில் திரிக்கலாம். இல்லை மிஷினே சௌரியம் மேலே திரிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நைஸாக திரிச்சிடலாம். ஸோ மெஷினில் அங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுமா? அந்த மில்லில் போயிட்டு எந்த மாதிரி மெஷினில் போய் தைக்கணும்னு? நல்ல பவுடராக திரிக்கணும்னு சொல்லணும். ஓகே. ஸோ அவன் ராகி பவுடருக்கு தனி மெஷின் வச்சுருப்பான், சாம்பார் பவுடருக்கு மிளகா திரிக்கிற மெஷின் வச்சுருக்கான். ஓகே. ராகி மிஷின்லாம் போடக்கூடாது. மிளகா பொடி திரிக்கிற எல்லா மிஷினும் பாப்பா வச்சுருப்பான். சாம்பார் பொடி, ரசப்பொடி, வத்தகம் பொடி எல்லாம் திரிச்சு தருவான். அதில் இந்த சாம்பார் பொடி நீங்கள். ஸோ இது நீ போய் டெரஸில் வெயில் சன்லைட் கீழே வச்சிருப்பேன். பால்கனியோ எங்கே வெயிலுக்கோ அங்கே வைக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் அந்த சன்லைட்டில் வைக்கணும்? இது உன்னோட இது கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகணும். அது கணக்கு வச்சுக்கலாம். ஓகே. மிளகாப்பழம் கிறிஸ்ப் ஆகணும். எப்பவுமே தெரியும் சாச்சு மணக்கிற மாதிரி இருக்கும். மிளகாப்பழம் கிறிஸ்பானாலே நமக்கு மஞ்சளை முடிகிற அளவு உள்ளுக்குள்ளே போட்டிருக்கோம். வெயிலில் மஞ்சள் ஃபேட் ஆகும். ஓகே. மஞ்சள் வேளாட தெரிய வேண்டாம். சின்ன சின்ன டிப்ஸ் தான். மஞ்சள் தெரியாமல் போட்டுடனா மஞ்சளோட கலர் போகும். ஸோ ஸ்பைஸ் ஜாஸ்தி வேணும்னா அவங்க இன்னும் கூட மிளகா பொடி, சில்லியை போட்டுக்கலாம். ஓகே. ஓகே. சாம்பார் ரொம்ப எரிவு வேண்டாம். யா, ஸோ நம்ம சாம்பார் ரொம்ப எரிவு சாப்பிட மாட்டோம். ஸோ 250 கிராம்ஸ் போட்டிருக்கோம். எரியும் சில உருண்டை எரியாது. அப்போ அதை 300 போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ வேணுங்க பொறுத்தவரை எந்த ரொம்ப காரம் வேண்டாம்.
ஸோ நான் 250 கிராம் போடுறேன். ஓகே, ஸோ இது ஒரு ஹாஃப் டே சன்லைட்டில் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரிச்சிட்டு அந்த சாம்பார் பவுடர் எந்த கன்சிஸ்டன்சியில் வருதுன்னு சொல்லி நம்ம காமிக்கலாம். ஓகே, தேங்க்யூ மம்மி. ஸோ வெயிலில் வைக்க போறியம்மா இவ்வளோ பெரிய தாம்பாளத்தை? ஆமாம், வெயில் வைக்க போகிறேன். ஓ, இப்போ டெரஸ் அடி போக வேண்டாம், பால்கனிலேயே உங்களுக்கு நல்ல வெயில் வருதுங்கிறதுனால. இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே. இங்கே இந்த காஃபி டேபிள் இருக்குது, அது கூட வைக்கலாம். ம், வைக்கலாம், கொஞ்சம் வெயில வச்சுருக்கேன். சரி. இது நல்ல சொன்னே மிளகாய் சூடாகும். ஓகே மம்மி, ஓகே. என்னம்மா சாம்பார் பொடி திரிச்சிட்டு வந்துட்டியா? ஆமாம், மிஷினை திரிச்சு வந்துட்டேன். கொண்டு இருந்த வெயில் அதில் ஆமாம். அப்படியே சூடாக கொண்டு திரிச்சு கொண்டு வந்தேன். ஓகே. வந்தோடனே மெயினாக செய்வது கடையிலேருந்து வந்தோடனே திறந்து வச்சிடணும். ஆமாம், ஏன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஹீட் ஆகிடும், மூடியிலே தண்ணி ஆகிடும். ஓகே. நீராகி வந்துடும். இப்போ திறந்து வச்சோம்னா முடிஞ்சால் ஒரு பெரிய தாம்பாளத்தை போட்டு வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டையில் போட்டு வைக்கலாம். இது வந்து பவுடர் மாதிரி திரிக்கணும், பட்டு போல் பவுடர் மாதிரி திரிக்கணும். திரிச்சா சாம்பார் நல்லா திக்காக வரும். இன்னைக்கு சாம்பார் வச்சுருந்தேன், எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வெங்காய சாம்பார் ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். ஸோ சாம்பார் பொடி ரொம்ப நல்லா வந்துருக்கு. இதே குவான்டிட்டியில் நீங்களும் சாம்பார் பொடி இதே அளவில் தெரியுங்க, ரொம்ப நல்லா வரும் சாம்பார். ஸோ இதெல்லாம் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போட்டோமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியில் சாம்பார் பொடி வரும். கிட்டத்தட்ட 1.5 கிலோ போட்டிருந்தோம் நம்ம தனியாக மிளகாப்பழம். ஓகே, ஸோ 1.5 kgக்குள்ளே இந்த சாம்பார் பொடி இருக்கும். அண்ட் ஈஸியாக இட் வில் கம் ஃபார் 3 to 4 months இல்லையா? 3 to 4 months. அண்ட் வீட்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் லேப்ஸ் ஆகி கெட்டு போகாது. எந்த ஒரு மசாலா வாசனையும் கிடையாது. ஆமாம், சிம்பிள் மிளகாப்பழம். ஓகே, ஆசம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சாம்பார் பொடி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிரபாஸ் குக்கிங் அண்ட் கிரியேஷன்ஸ்.